இப்போ ஒரு கஸ்டமர் கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு உடனே சைட் விசிட் காமிக்கலாமா சார்? இப்போ ஒரு கஸ்டமர் கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு உடனே சைட் விசிட் காமிக்கலாமா சார்? கண்டிப்பா இல்லைம்மா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே கால் எனக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னை வந்து அறிமுகம் செஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனியுடைய ப்ரொஃபைல், என்னுடைய ப்ரொஃபைல் ரெண்டுமே உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். நீங்கள் வந்து அதை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியோடைய அந்த நீங்கள் ஒரு இடம் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், ஒரு கூடுவாஞ்சேரி பார்க்குறீங்கன்னா அந்த சைட்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கூகுள் ரிவ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்பிட்ட பிறகு உங்களுக்கு சைட்டு வந்து 100% ஓகே, நான் சைட் விசிட் வரேன் சார், நான் வந்து அன்றைக்கி வந்து நான் டோக்கன் பண்ணுறேன் சார், குறைந்தபட்சம் வரும்போது ஒரு 5000 10,000 நான் எடுத்துகிட்டு வரேன், நான் வந்து அதே மாதிரி டிசிஷன் அத்தாரிட்டி கூட வரேன், இப்படி எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஓகே சொன்னாதான் அந்த சைட் விசிட் நம்ம கூட்டிகிட்டு போகணும். அதாவது ஒரு ரூல்ஸ் ஒன்று உண்டு. கஸ்டமர்கிட்டேருந்து வந்துமா நாம் வந்து 3S வந்து வாங்கணும். ஓகேவா? சைட் விசிட் வரேன் சார், எஸ். சைட் விசிட் வந்து நான் டோக்கன் போடுறேன் சார், எஸ். டிசிஷன் அத்தாரிட்டியோடு வரேன், அதுக்கும் எஸ். இந்த மாதிரி 3S நீங்கள் அது எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். 3S வந்த பிறகு நீங்கள் கூட்டிகிட்டு போனாதான் கஸ்டமர் வந்து அன்றைக்கி வந்து இடம் வாங்குவாங்க, அந்த சைட் விசிட் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்படி இல்லாமல் ஐயோ வந்துட்டாங்களே இமிடியட்டாக இவங்களை கூட்டிகிட்டு போவோன்னு போனீங்கன்னா அங்கே போயிட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து போயிட்டீங்க, போகும்போது அந்த கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் என்ன இந்த ரூட்டில் காமிக்கிறீங்க, நான் ட்ரெயின் ரூட்டில் தான் இடம் பார்க்குறேன், நீங்கள் என்ன சார் பஸ் ரூட்டில் காமிச்சிட்டீங்க, எங்களுக்கு வந்து ட்ரெயின் ரூட்டில் தான் வேணும், திருவள்ளூர், வேப்பம்பட்டு, அரக்கோணம் இந்த மாதிரி வேணும், இல்லை தாம்பரம் சைடு செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர் அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் அதாவது ஃபுல்லாக டீட்டெயில் கேட்காம நேராக அங்கே சைட் விசிட் கூட்டிகிட்டு போகிறதுனால இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆகுது. அதே மாதிரி சில சைட்டுக்கு வந்து பேங்க் லோன் இருக்கும், சில சைட்டுக்கு வந்து பேங்க் லோன் இருக்காது. அதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லணும், மேடம் இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டு 250 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட்டு, இதுக்கு வந்து பேங்க் லோன் இல்லை, அதனால் வந்து நீ ரெடி கேஷ் தான் கட்டணும், இல்லை பாதி அமௌண்ட் கட்டிட்டு பாதி அமௌண்ட் வந்து 11 மந்த்ஸ் இல்லை 24 மந்த்ஸ் நாங்கள் டைம் தரோம், அதில் வந்து நீங்கள் கட்டலாம் அப்படின்னு தெளிவாக நீங்கள் சொல்லிட்டு போனாதான் அந்த சைட் விசிட் சக்ஸஸ் ஆகும். இல்லை சார் எனக்கு வர்றதே ஒரு கஸ்டமரு, நான் வந்து சைட் விசிட் கூட்டிகிட்டு போகிறேன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியாக வருவாங்க உங்கள் கூட ஒரு டூர் மாதிரி வந்துட்டு நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து 1 டே வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா சைட் விசிட் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுக்கு வந்து மனசளவில் பாதிக்கும். அதனால் வந்து ஃபில்டர் பண்ணி கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிறது நல்லது மேடம்.